அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன ரெசிபின்னா, ஒரு ஹெல்த்தியான பாதாம் பிசின் ஃப்ரூட் சாலட் பார்க்கலாம். இதில் மெயின் இன்க்ரீடியண்ட்டே இந்த பாதாம் பிசின் தான். இது கேர்ள்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. டீனேஜ் கேர்ள்ஸ்லேருந்து ஏஜ்டு விமென்லேருந்து எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட். மெயினாக இது டெய்லி நார்மல் ஒரு வாட்டரில், ஒரு டம்ளர் ஆஃப் வாட்டரில் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி இது டெய்லி சாப்பிட சொல்கிறாங்க டாக்டர்ஸு. பட் ஆனால் இது ஃப்ரூட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னால் நமக்கு அது ப்ளைனாக சாப்பிட பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால இது கூட நான் கொஞ்சம் சப்ஜா சீட்ஸ், அப்புறம் கிரேப்ஸு, வாட்டர்மெலான், ஆப்பிள், மாதுளம்பழம், கொய்யாப்பழம், ஸோ என்ன ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த ஃப்ரூட்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம வேணும்னா குல்கந்து, இல்லை வீட்டிலே செஞ்ச குல்கந்த், இல்லைன்னா ரோஸ் எசன்ஸ் வீட்டில் செஞ்சுருப்போம். ஸோ அதை ஊற்றிக்கலாம். யாருக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குதோ அந்த ஃப்ளேவர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் போட்டுக்கிற எல்லாமே ஹெல்தி இன்க்ரீடியன்ட்ஸ் தான். இது எல்லாமே நம்மளுடைய உடம்புக்கு ஒவ்வொரு வகையான ஹெல்த்தை தரும். ஸோ நம்ம எந்த பயமுமே இல்லாமல் நம்ம இதை கன்சியூம் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு சின்ன டேஸ்ட்டுக்காக வேண்டி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, டேட் சிரப் இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த டேட் சிரப்பை இதில் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதை ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நமக்கு இன்னும் கூட கொஞ்சம் லைட்டாக அந்த நார்மல் ஃப்ரூட்டோட ஸ்வீட் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் ஆட் பண்ணும். ஸோ அதனால நான் அது போட்டிருக்கேன். லாஸ்ட்டாக என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு 4 ஐஸ் க்யூப் போட்டு, ஏன்னா நான் சடனாக இதை செஞ்சு உடனே நான் இஃப்தாருக்கு சாப்பிட்ணுங்கிறதுனால நான் ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணுன்னா கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் அந்த ஜூஸ் மாதிரி ஒரு சாலிடான ஜூஸ் மாதிரி இருக்கும். இல்லை சாலட் மாதிரியே சாப்பிட்றதுனாலும் சாலட் மாதிரி சாப்பிட்லாம். ட்ரை பண்ணு.